தாய்மார்கள் ஜவுளி கடைக்கு போனாங்கன்னு வையே, சேலைய வரிசையா எடுத்து பாத்துக்கிட்டே நிப்பா. சேலைய வரிசையா எடுத்து பார்க்கும்போது என்ன ஆகும்? எல்லா சேலையுமே பிடிச்சிருக்கும். பிடிச்சத பூரா ஒரு ஓரமா வச்சிருப்பா. கடைசியில எத்தனை சேலை பார்த்தாலும் அதுதான் பிடிக்கும் பாத்துக்கோ. அதுல 2 கலர் பார்த்து வச்சிருப்பா. 2 சேலையும் நல்லா இருக்கும். அப்ப இதை எடுக்கவா இதை எடுக்கவா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருப்பா. இதை எடுக்கவான்னு பார்த்துட்டு ரெண்டையும் சேர்த்து எடுத்தா நல்லா இருக்குமே, பரவாயில்ல அப்படின்னு நினைப்பா. கூட 100 ரூபாய் தானே, நாளைக்கு 100 தூள் பீடியை சுத்தி கொண்டு வந்து கொடுத்துக்கிடுவோம் அப்படின்னு 2 சேலையுமே தூக்கிட்டு வந்துருவா. சேலை வந்து 2 சேலை எடுத்துக்கலாம். கல்யாணம் முடிக்கணும்னா 2 பொண்ணை வந்து ஒரே ஆளு கட்ட முடியாதுல்ல? கட்ட முடியாது. ஆனா சந்திர பகவானுக்கு மனசு விட்டு கொடுக்க முடியல. ஒரு ஆசை மனசுல பறி கொடுத்துட்டாரு. பிறகு என்ன செய்ய? சரி, அதனால இன்னைக்கு இப்ப எங்க தாத்தா இருக்காரு பாரு. ஆமா, அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி போச்சு. இருந்தா நான் இல்லன்னா சொன்னேன். எங்க தாத்தாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி போச்சு. இருந்தாலும் இன்னொரு ஆட்சி இருக்கு, அவளையும் போய் பார்க்கத்தான் செய்தாரு. ஆமா, பெரிய ஆட்சி இருக்கா, சின்ன ஆட்சி இருக்கா, சின்ன ஆட்சி கிழக்க இருக்கா. அவரை மாதிரி விட்டு கொடுக்க முடியல, என்ன செய்ய? அழகு போல பெண்டாட்டி இருந்தாலும் குரங்கு போல ஒரு சேக்காளி வேணுமா? சேக்காளி வேணுமோ? அந்த கதை போல உமக்கு போய் எங்க அக்கா வெட்டி கொடுத்தோம் பாரு. அது மாதிரி சந்திர பகவான் வந்து 2 பெண்கள் மேலதான் ஆசைப்படுறாரு. அழகு போல பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி சேக்காளி வேணுமா? கண்டிப்பா தேவைதானே? வேண்டியதானே உனக்கு சேண்டியலுக்கு? அது வேண்டியதான். சரி, இருக்கட்டும். கெட்டு கிடக்க கேட்ல 8 கோட்டை சிறுப்பானியா நடக்க முடியலையா அவனுக்கு? 9 பொண்டாட்டி கட்டிச்சான். அதானே இவர் இருக்க இருப்புக்கு 2 வேற. சீத்தம் கட்ட கதைக்கு செனக்கழுது சொன்னேன். அத மாதிரி